Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வீக்கெண்ட் குக்கிங் vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீக்கெண்ட்னாவே நானும் குண்டும் சேர்ந்து ஏதாச்சும் குக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பரோட்டாக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல, சிக்கன் குருமா அதுதான் செஞ்சுருந்தோம். ஸோ அதோட ரெசிபி வந்து இந்த vlogல நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா காரமாக கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெஜ்ஜிஸ்க்கு வந்து வெங்காயம் தக்காளி போதும். ஸோ ஒரு வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி பிரியாணிக்கு ஸ்லைஸாக வெட்டுவோம்ல, அந்த மாதிரி வெட்டி வச்சுட்டேன். அது வந்து அந்த செய்யும் போது வந்து யூஸ் ஆகும். அப்புறமா இன்னும் ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துகிட்டு ரேண்டமாக நான் வெட்டிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வதக்கி அரைக்கணும். ஸோ அதனால தான் ரேண்டமாக வெட்டுறேன். அண்ட் ஃபஸ்ட் வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறது வந்து நம்ம வந்து அந்த குருமா செய்வோம்ல, அந்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் வேணும். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் வேணும். ஸோ அது வந்து நான் வந்து அந்த ஷெல் வந்து சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா கடாயில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் ஜீரா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும். ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகணும். அந்த தேங்காய் ஸ்மெல் வந்து நல்லா வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் போட்டு அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வெங்காயமும் வந்து நல்லா தீயாமல் அந்த ப்ரௌன் கலர் ஆகாமல் கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் ஆறணும்ல, ஸோ அது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு கேப்பில் வந்து நானும் கொண்டும் சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் அந்த வீக்கெண்ட் குக்கிங் வந்து இந்த மாதிரி தான் போவோம். குண்டு கொஞ்சம் வேலை, நானும் கொஞ்சம் வேலை, அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கதை பேசிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெலாம் அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டைம்லேயே எனக்கு வந்து இந்த ட்ரை ரோஸ்ட்க்கு வச்சுருந்தது வந்து ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து எடுத்து அரைச்சிக்கிட்டேன். இது அரைக்கிறது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ குருமா ரெடி பண்ணிடலாம். குருமா வந்து நம்ம குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே அந்த ஹார்ட் ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃப்ளவர் பட்டை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட இருந்தது வந்து நான் 1-2 இருந்தது போட்டேன். நான் அதை வந்து ரொம்ப போட மாட்டேன், எனக்கு ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதை போட்டுட்டு நம்ம ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இது பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நல்லா தண்ணி ஊற்றியுமே போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பச்சை வாசனை போகணும் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இது மேலே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் குருமாக்கெலாம் வந்து மசாலாஸ்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம். ஸோ அது வந்து அதுலேயே குக்காகி வந்துடும். ஸோ அதனால் நம்ம சிக்கன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டுட்டு மசாலாஸ்லாம் போட்டு நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த செக் பண்ணிக்கிங்க எவ்வளோ தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உப்புலாம் போட்டு கொஞ்சோண்டு மல்லியில் நான் வந்து வெட்டி போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு குக்கர் வந்து நம்ம மூடிடலாம். குக்கர் விசில் வந்து ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில்லே வந்து சிக்கன் வந்து நல்லா குக்காகி வந்துடும். அண்ட் வந்து அந்த விசில் போகிற வரையும் அப்படியே இருக்கட்டும். நம்மளாம் விசில் எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ண வேண்டாம். அப்போ தான் அந்த ஹீட்லேயே மிச்சம் ஏதாச்சும் குக் ஆகிறது இருந்துச்சுன்னா அதுலேயே நல்லா குக்காகி வரும். ஸோ இதெல்லாம் ஆகிற டைமில் நாங்கள் வந்து குக்கர் விசில் வந்தோடனே அதை எடுத்து சைடில் வச்சுட்டு நாங்கள் வந்து பரோட்டா எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பரோட்டா வந்து அந்த பேக்கெட்டில் கிடைக்கும்ல, ஸோ அதே தான் வாங்கியிருந்தோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப
அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அதுவே வாங்கிக்கிட்டோம். ஸோ அதை வாங்கி நல்லா சூடு பண்ணி அது வந்து பரோட்டா மாதிரி எல்லாம் நல்லா அடித்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு ரெடி பண்ணிட்டோம். பரோட்டாலாம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரும் வந்து கூல் டவுன் ஆகிடுச்சா. ஸோ அதையும் நல்லா ஓப்பன் பண்ணோன்னே செம்ம ஸ்மெல் வந்துச்சு. நல்லா அந்த எண்ணெய்லாம் மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு செம்மையாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அப்படைசிங்காக இருந்துச்சு. இது மேலே வந்து நான் வந்து கொஞ்சோண்டு மல்லியலை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டேன். ஸோ இன்னுமே அது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ஸோ எங்களோட வீக்கெண்ட் குக்கிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு. வீக்கெண்டில் வந்து நாங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். நீங்கள் வந்து உங்கள் வீக்கெண்டுக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிக்கன் குருமா ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீக்கெண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஒரு சுட சுட அந்த சிக்கன் குருமா செஞ்சு பரோட்டா சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு சிக்கன் குருமா செஞ்சு பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எங்களோட வீக்கெண்ட். ஸோ நீங்களும் உங்கள் வீக்கெண்டை எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு குக்கிங் ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.